சதிசாம வேளையில மாயாண்டி சுடலை ஐயா அசந்து நல்ல உறங்கும் போது மையான கரையதியில 8 மாத்த சூழியோட இருந்து வேணும் வேகுதையா ஆனக்குட்டி ஐயம்மாவா தாயாருக்கு தலைமகளா 8 மாத்த சூழி எல்லோ காப்பு களத்தலைய கைவளையல் களத்தலைய இருந்தால இறந்து போனா மையானம் கொண்டு வந்து இருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ண மேல பூசி மண்டையில தீப்பிடித்து மானம் மல்லம் புகை கிளம்ப கொண்டையில தீப்பிடித்து கொண்டையில தீப்பிடித்து அவனுக்கு கொழுந்து வெட்டி எரியுதையோ அப்போ பார்த்தா பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா மாயாண்டி அழைக்கணுமே மாதாவான பேச்சு அம்மா என் மகனே மாயாண்டி நீ பிள்ளையா இருந்தையானா பிணத்தை உண்ண முடியாது மையானம் வந்தையானா உன்னை மலை போல வளர்த்துடுவேன் பேச்சு அம்மா அழைக்கும்போ தாய்ப்பால குடித்தையானா தலைமகன மாயாண்டி தன் வயரும் நிறையாதடோ மாதாபால குடித்தையா மகவயிறு நிறையாதடோ பேச்சியம்மா கூப்பிடுதா அப்பா மகனே மாயாண்டி நீ பொறுத்தது போதும்பா உடனே தொட்டில படுத்திருந்த சுடலை பார்த்தான் வெள்ள ஊரணி கரையில இருக்கானே ஏ மாயாண்டி பெணவாட எங்க ஐயாவுக்கு பிச்சு பூவா மணக்க மாண்ட பிணங்கள் எல்லாம் மல்லிகைப்பூ வாசம் போல மாயாண்டிக்கு அடிக்குதையா பார்த்தான் சுடல தெய்வம் பேச்சு அம்மா அழைக்காளே மையானம் போகணுமே பிள்ளையாக இருந்த மானால் பிணத்தை உண்ண முடியாது என்று வானத்துக்கும் பூமிக்கும் தான் 4 வாசக்கார சுடல ஐயா வெள்ள ஊரணிக்கர மாயாண்டி வளர்ந்தானே சுடல ஐயா அவனுக்கு சல்லடமோ குல்லாவோ தாமரப்பு வல்லையம்மா ஏ இடுப்பில் ஒரு சல்லடமோ முறுக்கு மீச முண்ட கண்ணோ சுடல ஐயா ஏ மையானோ அப்பம் புகையோட புகையாக போய் புகுந்தான் சுடல ஐயா கட்டையில பிணம் இருக்க சுடல கால பத்தி இழுக்கானே வெள்ள ஊரணிக்கர மாயாண்டி மூட்டத்தில பிணம் இருக்க சுடல ஐயா மாயாண்டி முழுவனத்தை அப்போ பார்த்தால பேச்சியம்மா மையான கொல்லக்காரி யாரு வந்தா எவரு வந்தா
அது யாரப்பா என்னுடைய காவல்ல பிணத்தை திங்க வந்தது யாரு பேச்சியம்மா பார்த்தா யாருடா